வணக்கம். நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்ட் 2 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோவில் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்புட் டிவைசஸ் பார்க்கலாம். கீபோர்ட். ஃபஸ்ட்டு கீபோர்டில் ஒயர்லெஸ், விர்ச்சுவல்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுதான் இப்போது மோஸ்ட் காமன் யூஸ்டு இன்புட் டிவைஸ் யூஸ்டு டுடே. ஓகேவா? இப்போது த இண்டிவிஜுவல் கீ ஃபார் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் ஆஸ் கேரக்டர் கீஸ். இப்போது தனித்தனியாக இருக்கும்ல, லெட்டர்ஸ்க்குன்னு தனியாக கீஸ் பட்டன்ஸ் இருக்கும், நம்பர்ஸ்க்கு இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதாவது இந்த ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ்டு ப்ராக்கெட், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒட்டுக்கா கலெக்டிவாக ஒரு மொத்தமாக சேர்ந்து சொல்கிறதுக்கு பேர் தான் கேரக்டர் கீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? திஸ் கீபோர்ட் லேஅவுட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப்ரைட்டர். டைப்ரைட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைப்ரைட்டர் இந்த ஆஃபீஸ்லலாம் வச்சுருப்பாங்க. இந்த டைப்ரைட்டர்லேருந்து தான் இந்த கீபோர்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது the data and instructions are given as a input to the computer by typing on the computer. நம்ம இந்த கீபோர்டில் டைப் பண்ணி இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். அது கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு நமக்கு அவுட்புட்டாக தருது. அவ்வளோதான். இப்போது அப்பார்ட் ஃப்ரம் ஆல்ஃபபெட் அண்ட் நியூமரிக் கீஸ், இந்த ஆல்ஃபபெட்டையும் இந்த ஆல்ஃபபெட்னா ஏபிசிடி அதெல்லாம் இருக்குல்ல, அது நியூமரிக் கீஸ் இதெல்லாம் தவிர இட் ஆல்சோ ஹேஸ் ஃபங்க்ஷன் கீஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனல் கீஸும் நிறையா இருக்குது. மேலே ஆரோ மார்க், மேலே ஸ்க்ரால் மேலே பண்ணுறது, கீழே பண்ணுறது, சைடில் பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது. ஷிஃப்ட்டு, என்டர், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. எஸ்கேப், பேக் ஸ்பேஸ்ன்னு தான் நிறையா இருக்குது. அதை தான் நம்ம ஃபங்க்ஷனல் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணதில்ல, அதனால் அது நம்ம ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்லுவோம். There are different set of keys available in the keyboard such as character keys, modifier keys, system and GUI keys, graphical user interface keys, enter and editing keys, function keys, navigation keys, numeric keypad and lock keys. இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் சொன்னது எல்லாமே இதில் இருக்கும். இதுதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்து மவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். மவுஸ்லேயும் ஒயர்லெஸ் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மூமெண்ட் ஆஃப் த கர்சர் ஆன் த டிஸ்பிளே ஸ்க்ரீன். நம்ம அதை ஸ்க்ரால் பண்ண அந்த ஆரோ மார்க் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அது மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். இட் கேன் பி யூஸ்டு டு செலக்ட் ஐகான்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு, மெனுஸை சூஸ் பண்ணுறதுக்கு, கமாண்ட் பட்டன்ஸ் ஆர் ஆக்டிவேட் சம்திங் ஆன் அ கம்ப்யூட்டர். ஒரு கிளிக்கு, டபுள் கிளிக், அந்த மாதிரிலாம் இங்கே வருது பாருங்கள். சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக், டபுள் கிளிக், ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப். இந்த மாதிரி நிறையா மவுஸில் நம்ம பண்ணலாம். அதுக்கு தான் மவுஸ் யூஸ் ஆகுது. தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் அவைலபிள். அதெல்லாம் என்னென்ன மவுஸ்னால், மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், 3D மவுஸ், டேக்கிள் மவுஸ், எர்கோனாமிக் மவுஸ் அண்ட் கேமிங் மவுஸ். இந்த மாதிரி நிறையா இருக்குது. மவுஸ்லேயே இதில் டைப்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த எல்லா டைப்ஸ், இந்த ஃபஸ்ட்டு பேசிக் மவுஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, த computer mouse as we know it today was invented and developed by Douglas Engelbart அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. with the assistance of Bill English during 1960s 1960 காலங்களில் டக்ளஸ் ஏஞ்சல்பர்ட் மவுஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. and was patented on November 17, 1970. அதாவது அதனோட ஒரிஜினல் டிசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டிசைன், அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் எப்போ பண்ணாங்க அப்படின்னா November 17, 1970. ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது அப்படின்னு ஒரு ஐடியாவை கொண்டு வந்தது 1960s, டெவலப் பண்ணது 1970. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்கேனர் பார்க்கலாம். இன்புட் டிவைசஸில் இது தேர்டு, மவுஸ்க்கு அப்புறம் இது ஸ்கேனர். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போது ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ்டு டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன்டு த கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. திஸ் ஒர்க்ஸ் லைக் அ ஜெராக்ஸ் மிஷின். இப்போ நம்ம ஏதாவது ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம பண்ணலாம். இது அச்சஸில் ஜெராக்ஸ் மிஷின் மாதிரியே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்கேனர் கன்வெர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் பிரிண்டட் ஆர் ரிட்டன் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் இன்டு எ டிஜிட்டல் ஃபார்மேட் விச் கேன் பி மேனிப்புலேட்டட் பை த கம்ப்யூட்டர். நம்ம இந்த ஸ்கேனரில் ஃபோட்டோகிராஃப்ஸ் இல்லை எதை கொடுத்தாலுமே அதை ஸ்கேன் பண்ணி அது என்ன ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு அது கொண்டு நமக்கு
தரும், ஸ்கேன் பண்ணி தரும். அதுக்கு பேர் தான் ஸ்கேனர். இது வந்து சிம்பிள், வெறும் ஸ்கேனர் மட்டும்தான். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். நம்மளோட கை ரேகையை நமக்கு ஸ்கேன் பண்ணி தர்றது தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இதை பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசேஷன் டிவைஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. நம்ம ஃபோனுக்கு செக்யூரிட்டி வைக்கிறோம், அதே மாதிரி லேப்டாப்புக்கு வைக்கிறோம், அதே மாதிரி நம்ம ஏதாவது ஆஃபீஸ்க்கு போகணுன்னா அது என்ன சொல்கிறது, அதில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம், ஆதாரில் யூஸ் பண்ணுறோம், ஆதார் கார்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணாத இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எதுக்குன்னா பயோமெட்ரிக்னா செக்யூரிட்டி. அதை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக. ஃபிங்கர் பிரிண்ட்னா அதை யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது, நம்மளால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இதெல்லாம் வந்து ரொம்ப செக்யூரிட்டி, அதாவது கன்வீனியன்ட் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பாஸ்வேர்ட்ஸ்னால் நமக்கு மறந்து போக வாய்ப்பு இருக்குது, தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, இல்லை யாராவது பார்த்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த ஃப்ராட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்னால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் அது நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் நம்மளால் மறக்கவும் முடியாது. இதுதான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்னா அதை நம்ம மறந்துடுவோமா? இல்லை. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு ரொம்ப செக்யூரிட்டி, ஹை லெவல் செக்யூரிட்டியாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து ட்ராக் பால் இஸ் சிமிலர் டு த அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸுக்கு அப்படியே தலைகீழ இதான் வந்து ட்ராக் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி வைல் த டிவைஸ் இட் செல்ஃப் ரிமைன் ஸ்டேஷ்னரி. அதாவது அது வந்து அந்த மவுஸ் வந்து நம்ம இப்படியே தான் வச்சுருப்போம், அந்த பாலால் தான் நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணுறது, கிளிக் பண்ணுறது. இப்போ அந்த மவுஸ்னால் நம்ம மவுஸையே நம்ம மூவ் பண்ணுவோம். பட் இந்த ட்ராக் பாலில் நம்ம அந்த பாலை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸ்டேஷ்னரினா நம்ம பென்சில் பேனா அந்த ஸ்டேஷ்னரி இல்லை. ஸ்டேஷ்னரி அப்படின்னா இது வந்து மூவிங், என்ன சொல்கிறது, ஸ்டேஷ்னரினா ஒரு ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த பென்சில் ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறது. இப்போ இந்த புக் ரெஸ்ட்டில் இருக்குது, அதுதான் நம்ம ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். The user spins the ball in various direction to navigate the screen movements. அதான் சொன்னேனே, இந்த பாலை வச்சு தான் அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் அந்த பாலில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது ரெட்டினல் ஸ்கேனர், அதை பார்க்கலாம். திஸ் பர்ஃபார்ம்ஸ் a retinal scan which is a biometric technique. அதே மாதிரி தான், ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான். பட் இது வந்து நம்மளோட கண்ணில் இருக்கிற ரெட்டினலில் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கும். ரெட்டினான்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோம். விச் இஸ் அ பயோமெட்ரிக் டெக்னிக் தட் இஸ் யூஸ்ட் யூனிக் பேட்டர்ன்ஸ் ஆன் ஏ பர்சன்ஸ் ரெட்டினல் பிளட் வெசல். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, இதையும் செக்யூரிட்டிக்காக கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து லைட் பென். A light pen is a pointing device shaped like a pen and it is connected to a monitor. இந்த பின்னை வந்து மானிட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து லைக் அ பென் மாதிரியே இருக்கும், பின்னாடி ஒரு ஒயர் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. The tip of the light pen contains a light sensitive element which detects the light from the screen, enabling the computer to identify the location of the pen on the screen. நம்ம அந்த பெண்ணை வந்து அந்த அதில் வந்து அந்த பெண்ணோட டிப்பில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட்டு. அது வந்து என்ன பண்ணணும்னா டிடெக்ட்ஸ் த லைட் ஃப்ரம் த ஸ்க்ரீன், எனேபிளிங் த கம்ப்யூட்டர். அதோட மூமெண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் the location of the pen on the screen. Light pen have the advantage of drawing directly onto the screen, but this becomes hard to use and is also not accurate. இப்போ இந்த லைட் பெனில் நம்ம இவ்வளோ மெரிட் சொன்னோம், பட் இதில் என்ன ஒரு டிமெரிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் ஹாவ் அட்வான்டேஜ் ஆஃப் ட்ராயிங். இது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலுமே இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம். அதே மாதிரி அந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைட் பென் ஹாவ் த அட்வான்டேஜ் ஆஃப் ட்ராயிங் டைரக்ட்லி ஆன் டு த ஸ்க்ரீன். லைட் பென் கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, என்ன சொல்கிறது, ட்ராயிங் ஆப்ஷன் அந்த லைட் பெனில் இருக்குது. பட் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஹார்ட் டு யூஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இட் ஆல்சோ நாட் அக்யூரேட், அது அக்யூரேட்டாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். இட் இஸ் a device which detects the characters printed or written on a paper with OCR. A user can scan a page from a book
The book will recognize the characters in the page as letters and punctuation marks and stores. The scanned document can be edited using a word processor. இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, இந்த பில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் இது. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லெட்டர்ஸு, வேர்ட்ஸு, ஈவன் பஞ்சுவேஷன் கூட அது ஸ்கேன் பண்ணி கரெக்டாக சொல்லிடும். அது ஸ்கேன் பண்ணாலே அதனோட டீட்டெயில்ஸை சொல்லிடும். அதுதான் அது, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்து பார் கோட் அண்ட் கியூஆர் கோட். இது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம். பில்ஸில், நம்ம புக்கில் கூட இருக்குது. barcode, QR code. A barcode is a pattern print in lines of different thickness. அதை வந்து அது பார்க்கும்போதே ரொம்ப கச்சன்னு இருக்கும். பட் அது ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கோடை வந்து யாராலையும் இன்னொரு இதுக்கு போட முடியாது. ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். The barcode reader scans the information on the barcode transmit to the computer for further processing. அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற, அதாவது அது ஒரு ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அது கொண்டு போகும். த சிஸ்டம் கிவ்ஸ் த ஃபாஸ்ட் அண்ட் எரர் ஃப்ரீ என்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் டு த கம்ப்யூட்டர். இது என்ன சொல்கிறது, இது நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஒரு எரர் ஏற்படுறது, ஹேங் ஆகுறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து இந்த பார் கோடுன்னு சொல்கிறாங்க. பார் கோடும் கியூஆர் கோடுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். The QR code is a two-dimensional barcode which can be read by the camera and processed to interpret the image. இதை அந்த பார் கோடை வந்து நம்ம வந்து இந்த டிவைஸ் மூலமாக நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். இந்த கியூஆர் கோடை நம்ம வந்து ஃபோனில் அந்த மாதிரியே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த என்ன சொல்கிறது, இந்த புக்கில் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம படிக்கிறோம்ல, அது அந்த மாதிரி நம்ம இந்த கியூஆர் கோடை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் as a வாய்ஸ் இன்புட் டிவைஸ். இட் கேப்சர்ஸ் த வாய்ஸ் டேட்டா அண்ட் சென்ட் இட் டு த கம்ப்யூட்டர். யூஸிங் த மைக்ரோஃபோன் along with the speech recognition software can offer a completely new approach to input information into the computer. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது அந்த என்ன சொல்கிறது, இதுதான் மைக். இதை வந்து காதில் போட்டுப்பாங்க. இங்கே வந்து ஸ்பீக்கர். இதை வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த கஸ்டமர் கேர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இங்கேருந்து அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டருக்கு போகும். கம்ப்யூட்டர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கேட்கும். அதுதான் வந்து வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. நம்ம வாய்ஸை இன்புட்டாக தரோம், கம்ப்யூட்டர் நம்ம கூட அந்த இன்புட்கான டேட்டா அவுட்புட்டை வந்து நமக்கு இங்கே தரும். அதுதான் வந்து வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிஜிட்டல் கேமரா அப்படின்னு பார்க்கலாம். இட் கேப்சர்ஸ் இமேஜ், வீடியோ டைரக்ட்லி இன் த டிஜிட்டல் ஃபார்ம். இட் யூசஸ் சிசிடினா என்ன, சார்ஜ் கப்புள்டு டிவைஸ், எலக்ட்ரானிக் சிப். இது வந்து இந்த டிஜிட்டல் கேமராவில் இந்த சிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிசிடி, சார்ஜ் கப்புள்டு டிவைஸ், இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. when light falls on the chip through the lens, it converts light rays into a digital format. இதில் வந்து அந்த லைட் ரேஸ் வந்து இந்த கேமராவில் பட்டாலே அதை வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு அதுவே மாற்றி கொண்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ், வீடியோ இதெல்லாம் இருக்குன்னா அந்த லைட் பட்டாலே அந்த இமேஜ் அப்படியே நமக்கு ஒரு டிஜிட்டல் ஃபார்முக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இதுதான் வந்து டிஜிட்டல் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டச் ஸ்க்ரீன் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் நம்ம டெய்லி யூஸில் ஃபோனு, லேப்டாப்ஸு, ஏடிஎம் மிஷின் அதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல டச் ஸ்க்ரீன், அதே மாதிரி தான் இது. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா, டச் ஸ்க்ரீன் இஸ் a display device that allow the user to interact with the computer by using the finger வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் கேன் பி குவைட் யூஸ்ஃபுல் as an alternative to a mouse. ஆல்டர்னேட்டிவாக என்ன சொல்கிறது, மவுஸ்க்கு கீபோர்டு அதெல்லாம் விட இந்த டச் ஸ்க்ரீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் நேவிகேட்டிங் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். டச் ஸ்க்ரீன்ஸ் ஆர் யூஸ்டு வெரைட்டி ஆஃப் டிவைசஸ். எல்லா டிவைசஸ்லையுமே வந்துருச்சு. கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸு, மானிட்டர்ஸு, நம்ம செல்ஃபோன்ஸு, டேப்லெட்ஸு எல்லாத்துலேயுமே வந்துருச்சு டச் ஸ்க்ரீன். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கீயர் இஸ் a device for signaling by hand by way of pressing one or more switches. Modern keyers have large number of switches but not as many as full as size keyboard. இப்போ நம்ம கீயர்னால் இந்த மாதிரி தான், கையில் பட்டனாக இது வச்சு இதை நம்ம என்ன பண்ணுவோம், கையிலேயே நம்ம கீபோர்ட் மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் அதில் குறிப்பிட்ட கீஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் கீஸ் இது வந்து ஓல்டு. Modern keys have large number of switches.
மாடர்ன் கீஸில் வந்து நிறைய ஸ்விட்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் கீபோர்டு மாதிரி அது ஃபுல்லாக இருக்காது, திருப்தியாக இருக்காது. ஏன்னா நம்ம கையில் தானே பண்ணுறோம், திருப்தியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து கீபோர்டுக்கும் கீயர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கீயர்ஸ் வந்து நம்ம கையில் வச்சு ஆப்ரேட் பண்ணுவோம். பட் கீபோர்டு அப்படிலாம் ஒரு போர்டு மாதிரி வச்சு அதில் நிறைய பட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸாக சொல்கிறாங்க. இப்போ வந்து அவுட்புட் டிவைசஸ், இன்புட் டிவைஸ் இந்த கீயரோட முடிஞ்சது. இப்போ அவுட்புட் டிவைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அவுட்புட் டிவைஸில் ஃபர்ஸ்ட் ஒன் மானிட்டர். Monitor is the most commonly used output device used to display the information. உங்களுக்கே தெரியும், மானிட்டர் வந்து டிஸ்பிளேவை நம்ம என்ன சொல்கிறது, டிஸ்பிளே மானிட்டர் வந்து நமக்கு அவுட்புட்டை வந்து தருது. லைக் அ டிவி, நம்ம டிவி பார்க்குற மாதிரி தான். லுக்ஸ் லைக் அ டிவி மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து அந்த மானிட்டரில் வர்ற பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சர்ஸ் ஆன் அ மானிட்டர் ஆர் ஃபார்ம்டு வித் அ பிக்சர் எலமெண்ட்ஸ் கால்டு பிக்சல்ஸ். Monitors may either be monochrome, which display text or image in black and white, or can be color. இப்போது வர்ற மானிட்டர்ஸ் அதிலெல்லாம் வந்து மோஸ்ட்டாக black and white வராது தான். இதில் சொல்லியிருக்காங்க black and white or can be color அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which can be result in the multiple colors கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த டிவி டைப்ஸ் மாதிரி. தேர் ஆர் மெயின் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் அவைலபிள் இன் சச் அஸ் சிஆர்டி, அதாவது ஓல்டு டிவிஸ் பெருசாக இருக்குமே அதெல்லாம் வந்து சிஆர்டி டிவிஸ். அது எக்ஸ்பான்ஷன் வந்து கேத்தோட் ரே டியூப். எல்சிடி, இப்போ வர டிவிலாம் எல்சிடி எல்இடி அதெல்லாம் சொல்கிறோங்களே அதுதான். அப்புறம் இந்த மானிட்டர் ஒர்க்ஸ் வித் விஜிஏ அப்படின்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கார்டு. அந்த கார்டு வச்சு தான் நம்ம மானிட்டர்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ ரன் பண்ணுறோம். The video graphics card helps the keyboard to communicate with the screen. It acts as an interface between the computer and the display monitor. Usually the recent motherboards incorporate built-in video card. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விஜிஏ வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டருக்கும் நம்ம என்ன சொல்கிறது மதர் போர்டு அதுக்கெலாம் வந்து ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். கம்யூனிகேட் அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படிச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மானிட்டர் வாஸ் அ பார்ட் ஆஃப் Xerox Alto computer system which was released on March 1, 1973. இது 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. plotter பற்றி பார்த்தா, plotter வந்து ரொம்ப ஈஸி தான். plotter is an output device that used to produce graphical outputs on papers. graphical outputs வந்து நம்ம பேப்பர்ஸில் ஜெராக்ஸ் மிஷின் மாதிரியே தான், பிரிண்டர்ஸ் மாதிரியே தான் இப்படி பிளாட்டரும் இருக்கும். என்ன, இட் யூஸஸ் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் பென்ஸ் டு ட்ரா பிக்சர். அதுவே பிக்சரை ட்ரா பண்ணிக்கும். எப்படின்னா சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர், சிங்கிள் கலர்லேயும் பண்ணும் மல்டி கலர்ஸ்லேயும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிண்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ பிரிண்டர்ஸ் பார்த்தோம்னா, பிரிண்டர்ஸ் ஆர் யூஸ் டு பிரிண்ட் த இன்ஃபர்மேஷன் ஆன் பேப்பர்ஸ். பிரிண்டர்ஸ் ஆர் டிவைட் இன்டு 2 மெயின் கேட்டகரிஸ். பிரிண்டர்ஸ்னாலே நமக்கு தெரியும், இந்த ப்ரௌசிங் சென்டரில் எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க. அதில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். தீஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வித் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பிரிண்ட்ஸ் ஆன் த ரிப்பன். இது வந்து எப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு அது வந்து எப்படி நமக்கு பிரிண்ட் பண்ணி தரும் அப்படின்னா, ஸ்ட்ரைக்கிங்னா என்ன சொல்கிறது, அதில் போய் பட்டு ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் அதை வச்சு தான் அது வந்து இந்த இம்பேக்ட் பிரிண்டர் ஆப்ரேட் ஆகுது. தீஸ் பிரிண்டர்ஸ் கேன் பிரிண்ட் ஆன் மல்டி பார்ட் யூஸிங் கார்பன் பேப்பர்ஸ் பை யூஸிங் மெக்கானிக்கல் ப்ரெஷர். ஒரு ப்ரெஷரை கொடுத்து அந்த வேர்ட்ஸ் டெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி தருது. இதுக்கு எக்ஸாம்பிள்னா டாட் மேட்ரிக் பிரிண்டர் அண்ட் லைன் மேட்ரிக் பிரிண்டர் ஆர் இம்பேக்ட் பிரிண்டர். டாட் மேட்ரிக் பிரிண்டரு, லைன் மேட்ரிக் பிரிண்டர் இதெல்லாம் வந்து நம்ம எதுக்குன்னா ஒரு இம்பேக்ட் பிரிண்டருக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாட் மேட்ரிக் பிரிண்டர் பார்க்கலாம். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தட் பிரிண்ட்ஸ் யூஸிங் அ ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பின்ஸ் அண்ட் ஒயர்ஸ். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஃபிக்ஸ்டாக இருக்கும், என்னென்னா பின்ஸ் அண்ட் ஒயர்ஸ். அப்புறம் ஈச் டாட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அ டைனி மெட்டல் ராடு. குட்டி குட்டியாக மெட்டல்ஸ் இருக்கும்ல, மெட்டல் ராட் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒயர் ஆர் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் யூஸ் பண்ணி இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி தருது. இப்போ அடுத்து பாருங்கள், விச் ஒர்க்ஸ் பை த பவர் ஆஃப் அ டைனி எலக்ட்ரோ மேக்னெட் ஆர் சொலினாய்டு
சொலினாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எய்தர் டைரக்ட்லி ஆர் த்ரூ அ செட் ஆஃப் ஸ்மால் லிவர்ஸ். அதாவது எப்படின்னா குட்டி குட்டி லிவரில் வந்து இந்த ஒயர் ஆர் பின் ஏதாவது கனெக்ட் ஆகி ஒரு ப்ரெஷர் மூலமாக நமக்கு அந்த வேர்டை வந்து அந்த ப்ரெஷர் மூலமாக அந்த பேப்பரில் அடித்து அதாவது பிரிண்ட் பண்ணி நமக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பின்னால் ஒயரை வந்து நம்ம டேரெக்டாக இது பண்ண முடியாது, அதனால் அதுக்கு ஒரு லிவரும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இட் ஜென்ரலி பிரிண்ட்ஸ் one line of text at a time. The printing speed of these printers varies from 30 to 1550 CPS character per second. ஒரு கேரக்டர் அதுனா என்ன சொல்கிறது, பர் செகண்டில் இத்தனை இதுலேருந்து இது வரைக்கும் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் பார்க்கலாம். Line matrix printer used a fixed print head for printing. Basically, it prints a page wide line of dots. லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டரும் மோர் ஆர் லெஸ் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் மாதிரியே ஒன்று தான். என்ன இது கொஞ்சம் லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. These printers are capable for printing much more than 1000 lines per minute, resulting in thousands of pages per hour. ஒரு மணி நேரத்தில் 1000 பேஜஸை பிரிண்ட் பண்ணி தரும். ஓகேவா? அப்போ இது எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்துக்கோங்க. தீஸ் பிரிண்டர்ஸ் ஆல்சோ யூஸ் அ மெக்கானிக்கல் ப்ரெஷர். அதே தான் சொன்னேன், அதுக்கும் இதுக்கும் சேம் தான். மெக்கானிக்கல் ப்ரெஷர் இதுலேயும் யூஸ் பண்ணும் டு பிரிண்ட் ஆன் மல்டி பார்ட் யூஸிங் கார்பன் பேப்பர். மோரல்ல சேம் அதே தான். என்ன அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணால் டாட் பை டாட்டாக பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதான். இப்போ நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இப்போ இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் 2 பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பார்க்கலாம். தீஸ் பிரிண்டர் டூ நாட் யூஸ் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் ஃபார் பிரிண்டிங். இந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் ஸ்ட்ரைக்கிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தே யூஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் லேசர் மூலமாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இம்பேக்ட் பிரிண்டர் வந்து லேசர் மூலமாக தான் பிரிண்ட் பண்ணும். இப்போது குவாலிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் தீஸ் பிரிண்டர்ஸ் ஆர் பெட்டர் தேன் த இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இம்பேக்ட் பிரிண்டர்ஸை விட இதில் வந்து குவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னால் அது ஸ்ட்ரைக் பண்ணி தானே பிரிண்ட் பண்ணோம். பட் இதில் வந்து லேசர் அப்படிங்கிறதுனால இதில் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் பிரிண்டர்ஸ் அண்ட் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் ஆர் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இதில் 2 கொடுத்துருக்காங்க. லேசர் பிரிண்டர் ஒன்று, இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் இன்னொன்று. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லேசர் பிரிண்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். லேசர் பிரிண்டர்ஸ் மோஸ்ட்லி ஒர்க்ஸ் வித் த சிமிலர் டெக்னாலஜி யூஸ்டு பை ஃபோட்டோகாப்பியர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே சிமிலர் மெத்தட் தான் லேசர் பிரிண்டர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இட் மேக்ஸ் a laser beam scan back and forth across a drum inside a printer, building up a pattern. It can produce very good quality of graphic images. அதான் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் லேசர் பிரிண்டரில் இதுவும் கொஞ்சம் குட் குவாலிட்டி ஆஃப் கிராஃபிக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். One of the chief characteristics of a laser printer is the resolution. How many dots per inch DPI? Dots per inch அப்படின்னா the available resolution range is about 1200 DPI, அதாவது dots per inch. Approximately it can print 100 pages per minute. ஒரு மினிட்டில் 100 பேஜஸ் வரைக்கும் லேசர் மூலியமாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லேசர் பிரிண்டர். ஓகேவா? இப்போ அடுத்து இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ்னால் யூஸ் கலர் கேட்ரேஜ் போட்டு நம்ம பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து நிறைய கலர்ஸ்லாம் வேறு இருக்குது. மெஜெண்டா, எல்லோ, சியான் இங்க்ஸ் டு கிரியேட் கலர் ஸ்டோன்ஸ். இதை வச்சு தான் இந்த 3 கலர்ஸ் வச்சு மாற்றி கலர் டோன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. A black cartridge is used for monochrome output. Black வந்து common. Black cartridge is used for monochrome output. Inkjet printers works by spraying ionized ink at the sheet of paper. நம்ம என்ன ஒரு இன்புட்டை தரோமோ அதை வந்து அவுட்புட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணி எப்படி தரும் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணும். அந்த இங்கை அந்த பேப்பரில் ஸ்ப்ரே பண்ணி நம்ம என்ன அவுட்புட் மாதிரி கேட்குறோமோ அதை வந்து அந்த பேப்பரில் பிரிண்ட் பண்ணி நமக்கு தரும். இதுதான் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ். The speed of the inject printers generally range from 1 to 20 page per minute. ஒரு மினிட்டில் 1லேருந்து 20 பேப்பர் வரைக்கும் அது பிரிண்ட் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. They use the technology of firing ink by heating. ஹீட் மூலமாக நமக்கு இங்கை ஸ்ப்ரே பண்ணுது. It
that it explodes towards the paper in bubbles by using piezoelectricity, in which tiny electric currents controlled by the electronic circuits are used inside the printer to spread ink in jet speed. அதாவது பொறுமையாக ஸ்ப்ரே பண்ணாமல் அப்படியே ஜெட் வேகத்தில் நமக்கு இங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணி பபிள்டெல்லாம் இல்லாமல் இங்க் ஸ்ப்ரே பண்ணும்போது பபிள்ஸ்லாம் வரும்ல அதெல்லாம் இல்லாமல் அழகாக ஸ்ப்ரே பண்ணி நமக்கு தருது. An inkjet printer can spread millions of dots of ink at the paper every single second. ஒரு செகண்டில் நமக்கு வந்து millions of dots of inks at the paper every single second. இதுதான் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட், நமக்கு வாய்ஸை வந்து அவுட்புட்டாக ஆடியோவை நமக்கு வெளியே கொண்டு வந்து தருது. யூஸிங் ஸ்பீக்கர்ஸ் along with the speech synthesis software, the computer can provide voice output. அதாவது கம்ப்யூட்டர் வந்து அப்படியே நமக்கு கொடுக்க முடியல, சவுண்ட் கம்மியாக இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கர்ஸை மூலமாக கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரோட அவுட்புட்டை நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் மூலமாகவும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. This has become very common in places like airlines, schools, banks, railway stations, etc. ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அந்த ப்ரேயர் சொல்கிறதுக்கு, பேங்க்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுக்க யூஸ் பண்ணுவாங்க, ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நம்ம ஸ்பீக்கர்ஸை. இப்போ மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் அ பிக் ஸ்க்ரீன். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் அவுட்புட்டை நம்ம பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து காமிக்கலாம். தீஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்பிளே ப்ரெசன்டேஷன் இன் மீட்டிங் ஹால்ஸ் ஆர் இன் கிளாஸ் ரூம். மீட்டிங் ஹால்ஸ், இந்த ஆஃபீஸ்லலாம் மீட்டிங் ஹால்ஸ் இருக்கும்ல, அதுலலாம் வந்து நிறைய பேருக்கு நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னா லேப்டாப்பில் சொல்லித்தர முடியாது, ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி சொல்லித்தரலாம், கிளாஸ் ரூம்ஸில் மேற்கொண்டு நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் இந்த லெசனில் லாஸ்ட் டாபிக் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். An operating system OS is a basic software that makes the computer to work. ஃபஸ்ட்டே நம்ம படிச்சிருக்கோம் OS இல்லைனா கம்ப்யூட்டரால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. when a computer is switched on, there is no information in its RAM. நம்ம படிச்சிருக்கோம் ரேம்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா அதில் என்ன இன்ஃபர்மேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். At the same time, in ROM, the pre-written program is called power on self-test, postன்னு சொல்லுவோம், will be executed first. எப்படின்னா அந்த ரோமில் வந்து நம்ம இப்போ எழுதி வச்சுருந்த ப்ரோக்ராம், பண்ணி வச்சுருந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து அதில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டே எக்ஸிக்யூட் ஆகும், அது வந்து என்ன சொல்கிறது, எரேஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இஃப் த டிவைஸ் லைக் ரேம், கீபோர்ட் எக்ஸெட்ரா ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி அண்ட் ரெடி டு ஆப்ரேட். If these devices are ready, then the BIOS, Basic Input Output System, gets executed. This process is called booting. Bootingனா நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா டிவைஸும் கனெக்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி நம்ம முதலேருந்து கொண்டு வரதுக்கு பேர் தான் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணுறதுனால நம்ம பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். Therefore, a program is called a bootstrap loader transfers OS from hard disk into main memory. ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரிக்கு என்ன சொல்கிறது, ஓஎஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராமை நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். Now the OS gets loaded and will get executed. Booting process is called 2 types. எப்படின்னா இதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. பூட்டிங் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அந்த பூட்டிங் ப்ராசஸில் 2 ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து வார்ம் பூட்டிங், கோல்டு பூட்டிங். ஃபஸ்ட்டு கோல்டு பூட்டிங்னு என்னென்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம், லேப்டாப்பை திறக்கிறோம் இல்லை கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று திறந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம வந்து கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், வி கால்ட் அஸ் கோல்டு பூட்டிங் ஆர் ஹார்ட் பூட்டிங். when the user presses the power button, the instructions are read from the ROM மூலமாக ரீட் பண்ணி நமக்கு வந்து இந்த பூட்டிங் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் கோல்டு பூட்டிங். வார்ம் பூட்டிங் அப்படின்னா when the system restarts, அதாவது நம்ம திருப்பி ஆனில் தான் வச்சுருக்கோம் பட் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறது, அதில் ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, ஃபோனில், லேப்டாப்பில், கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும். when the restart button is pressed, we call it as warm booting or soft booting அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 2 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த பேர் கோல்டு பூட்டிங்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது, வார்ம் பூட்டிங்னா திருப்பி அதாவது ரீஸ்டார்ட் பண்ணுறது. இந்த ஹார்டு சாஃப்டாக ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். The system doesn't start from initial state, so all diagnostic tests need not to be carried out in this கேஸ். நம்ம இது திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால
கீபோர்டு ப்ளக்இன் ஆயிருக்கா, மவுஸ் ப்ளக்இன் ஆயிருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது நம்ம ரீஸ்டார்ட் தான் பண்ண போகிறோம். முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போது தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ் அண்ட் சிஸ்டம் டேமேஜ் ஆஸ் த டேட்டா மைட் ஹாவ் நாட் சேவ்டு ப்ராப்பர்லி. இப்போ நீங்கள் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, அது ஒழுங்காக ஸ்டோர் ஆகலை, நீங்கள் டக்குன்னு வெளியே வந்துட்டீங்க, அது லோட் ஆகலை, நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து என்ன ஆகும், என்ன சொல்கிறது, எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ் அண்ட் சிஸ்டம் டேமேஜ் ஆஸ் த டேட்டா மைட் நாட் ஹேவ் பீன் ஸ்டோர்டு ப்ராப்பர்லி. அந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகாமல், அதாவது ப்ராப்பராக ஸ்டோர் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது தொலைஞ்சு போகிறதுக்கு, அதாவது எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக வார்ம் பூட்டிங் வந்து ஹேண்டில் பண்ணணும். இதோட உங்கள் ஃபர்ஸ்ட் லெசன் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.